வணக்கம், வெல்கம் டு TLH க்ரோஷே தமிழ். இந்த வீடியோ க்ரோஷே புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது லெசன் 1. நான் உங்களுக்கு 2 பேசிக்கான ஸ்டிச்சஸ் சொல்லித்தர போகிறேன். ஒன்று வந்து செயின் ஸ்டிச், இன்னொன்று வந்து சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த 2 ஸ்டிச்சஸ் வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட், ஒரு கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்றதும் கற்றுத்தர போகிறேன். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுவும் உங்களுக்கு ஒரே நாளில் வராது. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். க்ரோஷேயில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது செயின்ஸ் போடுறதுக்கு. நம்ம ஃப்ளாட்டாக பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே மோஸ்ட்டாக செயின்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு செயின்ஸ் போடுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சிங்கிள் க்ரோஷே கற்றுக்கலாம். நான் வந்து 4.5 mm க்ரோஷே ஹூக் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி யான் வந்து மீடியம் worsted weight இல்லைன்னா கேட்டகரி 4 யான். முதல்ல நம்ம ஸ்லிப் நாட் போடணும். இதுக்கு வந்து சாதாரணமாக முடிச்சு போடுறோம்ல, அந்த மாதிரி தான். இதுக்கு பேர் தான் ஸ்லிப் நாட். இப்போது இந்த ரிங்குள்ளே உங்கள் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த யான் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா அது டைட் ஆகிடும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. உங்கள் ரைட் கையில் அந்த நாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ லெஃப்ட்டு 2வது விரலில் அந்த யானை ஒரு 2-3 வாட்டி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ 3rd ஃபிங்கரும் கட்டை விரலையும் வச்சு இது கீழே அந்த இன்னொரு சைடு அந்த யான் இருக்குல்ல, அதை பிடிச்சிக்கணும். இது வந்து நீங்கள் அந்த விரலில் ரேப் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த விரல் வந்து ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். ரைட் கையில் அந்த நாட் பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட்டில் அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் 2-3 வாட்டி யான் சுற்றிக்கோங்க. அப்புறம் கட்டை விரலாலையும் அந்த 3rd ஃபிங்கராலையும் அந்த யானோட இன்னொரு 2 பிடிச்சிக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா விரல் ஃப்ரீயாக மூவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக வேண்டாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செயின் பண்ணலாம். அந்த ஹூக்கை யானில் ஒரு வாட்டி இப்படி சுற்றி அதை இழுத்து இந்த ஹோல் வழியாக இந்த பக்கம் கொண்டு வரணும். இது வந்து ஒரு செயின், ஃபர்ஸ்ட் செயின். திரும்ப ஹூக்கில் அந்த யானை இப்படி ஒரு வாட்டி சுற்றிக்கோங்க. அப்புறம் இந்த ஹூக்கை கீழே பக்கமாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல் வழியாக வெளியே கொண்டு வரணும். இது செகண்ட் செயின். இந்த ஹூக்கோட வளைஞ்சிருக்க பார்ட் பார்த்திங்கன்னா அதை செயின் வழியாக இழுக்கும்போது அது கீழே பார்த்து இருக்கணும். நல்லா பாருங்கள், இப்போ ஹூக் வந்து மேலே பார்த்துருக்கு. அப்படியே யானை சுற்றிட்டு அதை கீழே திருப்பி அது செயின் வழியாக இந்த பக்கமாக எடுக்கணும். இது 4வது செயின். இப்படியே ஒரு செயினாக போட்டுகிட்டே வாங்க. இது வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப டைட்டாக பண்ணினீங்கன்னா இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லூஸாக பண்ணினீங்கன்னாலும் அவ்வளோ நீட்டாக இருக்காது பார்க்குறதுக்கு. முதல்ல நீங்கள் இப்படி நல்லா செயின்ஸ் போடுறது எப்படின்னு பழகிக்கோங்க. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே போடுறது எப்படின்னு காமிக்கும் போதே அதை வச்சு ஒரு கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பேட்டர்னும் சொல்லிடுறேன். ஸோ முதல்ல நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ரிங்கில் வந்து ஹூக் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த 2வது விரலில் யானை 2-3 தடவை சுற்றிக்கோங்க. அப்புறம் அந்த 2 விரலால் இங்கே கீழே பிடிச்சிக்கோங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஹூக் வந்து நல்லா ஈஸியாக ஸ்லைட் ஆகணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போது 15 செயின்ஸ் போடுங்க. நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ செயின்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. இல்லை இந்த கோஸ்டர் பண்ணணுன்னா 15 செயின்ஸ் போடுங்க. நான் சொன்ன மாதிரி மீடியம் worsted weight யான் அப்புறம் 4.5 mm ஹூக் இது 2 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் கோஸ்டர் வரும். இல்லை நீங்கள் வேறு எதுவும் யான் யூஸ் பண்ணுறீங்க, வேறு சைஸ் ஹூக் யூஸ் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். 15 தான் போடணுன்ட்டு இல்லை, ஒரு 4.5 இன்ச்சுக்கு வர மாதிரி போட்டுக்கோங்க. செயின்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் வந்து எப்பயும் இந்த ஃபஸ்ட்டு செயினில் நீங்கள் உங்களால் ஸ்டிச் போட முடியாது. இதுதான் முதல் செயின். இதில் எப்பயும் நம்ம ஸ்டிச் போட முடியாது. அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயின் 2வது செயினில் தான் ஸ்டிச் போட போகிறோம். இதுதான் 2வது செயின். இதிலேருந்து தான் எப்பயும் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த செயினோட நடுவில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், நீங்கள் அந்த ஹூக்கை வந்து செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அந்த வளைஞ்சிருக்க பார்த்து கீழே பார்த்து இருக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே லைட்டாக திருப்பி அந்த யானை பிடிச்சி செயினுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. இப்போது அந்த ஹூக்கில் உங்களுக்கு 2 லூப் இருக்குது. திரும்ப அந்த யானை ஹூக்கில் சுற்றி நீங்கள் அந்த 2 லூப் வழியாக இந்த பக்கமாக கொண்டு வரணும். இதுதான் ஒரு ஸ்டிச். இதுக்கு பேர் தான் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச், ஷார்ட்டாக SC. அப்பப்போ யானை வந்து நீங்கள் விரல சுற்றிக்கோங்க.
ஹூக்கை இப்போ அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள். உள்ளே விட்டு அந்த ஹூக்கு கொண்டு போய் அந்த யானில் வந்து சுற்றணும். சுற்றிட்டு அந்த கொக்கி வந்து கீழே பார்த்துருக்கணும். அப்புறம் அதை அப்படியே வந்து செயின் வழியாக வெளியில் இழுத்துக்கோங்க. 2 லூப் இருக்கும் இப்போ ஹூக் மேலே. திரும்ப அந்த யானில் சுற்றி அப்படியே அந்த 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். இது 2வது ஸ்டிச். இப்படியே நீங்கள் ஒரு செயின்லேயும் ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ அடுத்த செயின்குள்ளே ஹூக் விடுறேன். விட்டு அது அப்படியே போய் அந்த நூலில் சுற்றிட்டு இந்த பக்கம் வந்து திரும்ப நூலில் சுற்றி அந்த 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். இது 3வது ஸ்டிச். இந்த ஹூக்கோட பொசிஷன் பாருங்கள். முதல்ல இன்சர்ட் பண்ணும்போது அந்த கொக்கி வந்து கீழே பார்த்துருக்கோம். அப்புறம் அதை ட்விஸ்ட் பண்ணி அந்த ஹூக் நூலை எடுத்துட்டு திரும்ப கீழே பார்த்து வெளியில் வரணும். இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப அது மேலே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ திரும்ப நீங்கள் அந்த நூலை வந்து அதில் ட்விஸ்ட் பண்ணி திரும்பி இப்போ கீழே பார்த்து அந்த 2 லூப் வழியாக வெளியில் கொண்டு வரணும். நீங்கள் யானை வந்து ஹூக்கில் சுற்றும்போது ஹூக் மேலே பார்த்துட்ருக்கணும். அதே நேரம் நீங்கள் ஹூக்கை செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போதோ இல்லை அதை வெளியில் எடுக்கும்போதோ அது வந்து ஹூக் வந்து கீழே பார்த்துட்ருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நூல் வந்து ஹூக் விட்டு வெளியில் வராமல் இருக்கும். இப்படியே நீங்கள் ஒரு செயின்லேயும் ஒரு ஸ்டிச் போடுங்க. எப்பயுமே சிங்கிள் க்ரோஷே வந்து நீங்கள் முதல்ல எவ்வளோ செயின்ஸ் போடுறீங்களோ அதுலேருந்து ஒரு ஸ்டிச் கம்மியாக இருக்கும். இதில் நான் வந்து 15 செயின்ஸ் முதல்ல போட்டுக்கிறேன். அதனால் எனக்கு வந்து ஃபைனலாக பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து 14 இருக்கும். அப்படியே போட்டுட்டு வாங்க. இப்போ கடைசியில் எனக்கு இனி ஒரு செயின் தான் இருக்குது. பார்த்தீங்களா, என்னோடய ஃபஸ்ட்டு செயின் வந்து டைட் ஆனதுனால அந்த ஹூக் வந்து உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு. 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஸ்டிச்சஸ். 15 செயின் போட்டால் இப்போ 14 ஸ்டிச்சஸ் வந்திருக்குது. இப்போ நம்ம 2வது ரோ வந்து இதுக்கு மேலே போட போகிறோம். இதை திருப்பிட்டு அடுத்த பக்கம் தான் நம்ம 2வது ரோ ஆரம்பிக்க போகிறோம். எப்பயுமே திருப்புறதுக்கு முன்னால் ஒரு செயின் போட்டுட்டு அப்புறமா தான் நம்ம அடுத்த ரோ ஆரம்பிக்கணும். இதுக்கு பேர் டர்னிங் செயின். வேறு வேறு ஸ்டிச்சுக்கு வேறு நம்பரில் டர்னிங் செயின் இருக்கும். சிங்கிள் க்ரோஷேக்கு எப்போவுமே ஒரு டர்னிங் செயின். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு இப்போ அதை திருப்பிக்கோங்க. இப்போ 2வது ரோ ஆரம்பிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு கேப் தெரியுதுல, இதுதான் முதல் ஸ்டிச்சு. அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேப்புக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஹூக்கை உள்ளே விட்டு அந்த நூலை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டு வரணும். இப்போ 2 லூப் இருக்குது. அதே மாதிரி திரும்ப நூலை பிடிச்சி அந்த 2 லூப் வழியாக வெளியில் இழுக்கணும். நீங்கள் நார்மலாக பண்ண சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சு இப்போ இந்த கேப்புக்குள்ளே விட்டு பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கேப்புக்குள்ளேயும் ஒரு ஸ்டிச் பண்ணணும். அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் ரோவில் 14 ஸ்டிச் இருந்தது, அதே மாதிரி இந்த ரோலையும் உங்களுக்கு 14 ஸ்டிச்சஸ் வரணும். இப்போ நான் 12 ஸ்டிச் முடிச்சுட்டேன். இது 13. கடைசியில் இது ஒரு ஸ்டிச். இப்போ 2வது ரோ முடிஞ்சுது. இது வந்து ராங் சைடு, இல்லைன்னா பின்னால் பக்கம். நம்ம ரோ ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுதான் வந்து முன்பக்கம், இல்லைன்னா ஃப்ரண்ட் சைடு, ரைட் சைடு. இந்த 2வது ரோ திருப்புறோம்ல, இது வந்து ராங் சைடு, அதாவது பின்பக்கம். இப்போ நம்ம 3வது ரோ பண்ணலாம். முதல்ல ஒரு செயின் போட்டுக்கோங்க. எப்பயுமே ஒரு ரோவோட ஸ்டார்டிங்கில் செயின் போடணும். இதுக்கு பேர் டர்னிங் செயின். செயின் போட்டு திருப்பிட்டு ஒரு கேப்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து இந்த முதல்ல, அப்புறம் 2வது, அப்புறம் 3வது, இந்த மாதிரி
ஒரு ஒரு கேப்லேயும் ஒரு ஒரு ஸ்டிச் போடணும். இதில் தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் போட போகிறேன். ஹூக்கை உள்ளே விட்டு யானை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கணும். அப்புறம் திரும்ப யானை ஹூக்கில் சுற்றிட்டு இந்த 2 லூப் வழியாக இழுத்துடணும். இப்போ 3 ரோஸ் போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லா ஒரே மாதிரி நீட்டாக இருக்குது. அதோட சைடில் அந்த எட்ஜஸும் நல்லா நீட்டாக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து மேலே மேலே எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு போடலாம். நான் வந்து உங்களுக்கு டேபிள் மேலே டீ கப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கோஸ்டர், ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் அந்த 14 ஸ்டிச்சஸ் போட்டிங்கள்ல இது அப்படியே வந்து மேலே மேலே சிங்கிள் க்ரோஷே ரோஸ் போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ஹைட் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு நல்ல ஸ்கொயராக பண்ணிட்டேன். இது மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4 இன்ச்சஸ் வருது. அதே மாதிரி ஹைட்டும் 4 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். லூப்பை கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த யானை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த யானோட இந்த ஃப்ரீ எண்டை லூப் வழியாக இப்படி இழுத்து விட்டுடுங்க. அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம குரோஷேயில் என்ன பண்ணினாலும் இந்த மாதிரி தான் அதை ஃபினிஷ் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த லூப் வழியாக அதை எடுத்து விட்டுடணும். இப்போது இந்த 2 பக்கம் அந்த மாதிரி உங்களுக்கு நூலோட லூஸ் எண்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் மறைக்கணும். இதுக்கு பேர் தான் யான் நீடில் இல்லைன்னா டேப்பஸ்ட்ரி நீடில். இதோட அந்த கண் வந்து பெருசாக இருக்கும், உங்களோட யான் உள்ளே நுழையிற அளவுக்கு. இப்போ கட் பண்ண அந்த யானை வந்து இந்த ஊசியில் நுழைச்சிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை வந்து நம்ம இந்த கோஸ்டரோட பின்னால் பக்கம் ராங் சைடில் வச்சு அந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே அதை மறைக்கணும். இப்போ அந்த கோஸ்டரோட ராங் சைடில் ஒரு ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயே விட்டு நீங்கள் அந்த நூலை எடுத்திங்கன்னா அது அப்படியே உள்ளே மறைஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் இருக்கிற யானை சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதால நீங்கள் பின்னினது என்றைக்குமே பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற நூலையும் அதே மாதிரி ஹைட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான கோஸ்டர் ரெடி. இதை நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி பாம்பாம்ஸ் இருந்தது. இது ரொம்ப பழசு. நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன், ஆனால் எங்கன்னு ஞாபகம் இல்லை. இந்த பாம்பாம்ஸை வந்து நான் கோஸ்டரோட 2 சைடில் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த பாம்பாம்ஸை நான் ஊசி நூல் வச்சு தைச்சிட்டேன். என்கிட்ட அதே கலரில் நூல் இல்லை, அதனால நான் வந்து அந்த யானை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் உங்களுக்கு அது தனித்தனியாக வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராண்டு தனியாக எடுத்து அதை வச்சு தைச்சேன்.
நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் வச்சு ஒரு அழகான சிம்பிளான கோஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.